திருவாழ்க திருவே துணை, குருவாழ்க குருவே துணை. முருகாசரணம். அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாக ஜெயந்தியின் அன்பான இனிய காலை வணக்கங்கள். காக்க காக்க கடவுள் காக்க எனும் மந்திரத்தை 6 முறை தினமும் சொல்லி உங்கள் நாளை தொடங்கும் பொழுது அல்லது புதிய காரியங்களை தொடங்கும் பொழுது அந்த காரியங்கள் வெற்றி எளிதில் கிடைக்கும். இன்று குரோதி வருடம் பங்குனி மாதம் 24ஆம் நாள், ஆங்கில வருடம் 2025 ஏப்ரல் மாதம் 6ஆம் நாள், கிழமை ஞாயிற்றுக்கிழமை. இனி உங்களுக்கான மைக்ரோ ராசி பலன் இதோ. மேஷம். மனதில் நினைத்த காரியங்களை துரிதமாகவும் துணிச்சலாகவும் செய்வதற்காக சில அலைச்சல்களையும் விரயங்களையும் சந்திக்க நேரிடும். ரிஷபம். உங்களுடைய முயற்சிகள், துரிதமான செயல்பாடுகள், துணிவான தீர்மானங்கள், திட்டங்கள், மாற்றங்கள் எல்லாம் உங்களுக்கு வெற்றியையும் நல்ல வருமானத்தையும் பெற்றுத்தரும். மிதுனம். தொழிலில் நல்ல பணப்புழக்கம் இருக்கும். புதிய நபர்கள் அறிமுகமாவார்கள். கடகம். சுய சிந்தனை அதிகரிக்கும். புதிய பொறுப்புகளால் ஒரு மனதையும் குறைந்து காணப்படும். இருந்தாலும் சமாளித்து என்று வெற்றி பெறுவீர்கள். சிம்மம். நீண்ட நாளாக இருந்த பிரச்சனைகளை உங்கள் கடின உழைப்பாலும் தெளிவான திட்டங்கள் மூலமாகவும் எளிதில் தகர்த்து வெற்றிகளை காண்பீர்கள். கன்னி. தொழிலில், கூட்டு வியாபாரத்தில், கூட்டு வணிகத்தில் நண்பர்கள், கூட்டாளிகளால் அதிக லாபத்தையும் வருமானத்தையும் காண்பீர்கள். துலாம். தொழிலில் எதிரிகளை அடையாளம் கண்டுபிடித்து அவர்களை களைந்தெடுப்பதால் பணிச்சுமை கூடும். விருச்சிகம். நீங்கள் இன்றைக்கி தொழில் டார்கெட்டுகளெல்லாம் ஈஸியாக ரீச் பண்ணி நல்ல செல்வாக்கும் அந்தஸ்தும் பெறுவீர்கள். அதிகாரிகள் உங்களை பாராட்டுவார்கள். தனுசு. என்னதான் நீங்கள் திறம்பட வேலை பார்த்தாலும், திறமையாக செயல்பட்டாலும் மறைமுக எதிர்ப்புகள், பிரச்சனைகள்னால சிறு சங்கடங்கள் வந்து நீங்கும். மகரம். உங்கள் முயற்சிகள், மாற்றங்கள் எல்லாமே ஒரு தெளிவான திட்டங்களாக மாறி இன்றைக்கி வெற்றிக்கு படிக்கல்லாக அமையும். கும்பம். உங்களுக்கு நாக்கில் சனி மாத்திரம் இல்லைங்க, வாக்குலேயும் சனி இருக்குது. தேவையில்லாத வாக்குறுதிகளை கொடுத்து நீங்களே உங்கள் பணி சுமையை கூட்டிக் கொள்வீர்கள். ஆகவே இன்றைக்கு மௌனம் பரம ஔஷதம் என்று இருப்பது நல்லது. மீனம். தொழிலில் இன்று புதிய நுண்ணிய தொழில்நுட்பங்கள் மூலம் உங்கள் இலக்குகளை எளிதில் அடைந்து வெற்றிகளை சாதித்து காண்பீர்கள். ஆறுமுகம் அருளிடம் அனுதினமும் ஏறுமுகம் எனும் இந்த மந்திரத்தை தினமும் குறைந்தபட்சம் 6 முறை, அதிகபட்சம் உங்களால் முடிந்தவரை சொல்லி வந்தால் உங்களுக்கு காரிய சித்திகள் உண்டாகும். இந்த நாள் இனிதாய் அமையும்பது போல் எல்லா நாட்களும் இனிதாய் அமையும். மேலும் உங்களுக்கு ஆரோக்கியம், அமைதி, ஐஸ்வர்யம், சந்தோஷத்தை என் அப்பன் செந்தூர் முருகன் இடைவிடாது தடையில்லாது அருள்வாளாக. வாழ்க வளமுடன், வளர்க சுகமுடன். கரம் செய்வோம், கர்மத்தின் வழி குறைப்போம். முருகாசரணம், கந்தாசரணம். எங்கும் மங்களம் உண்டாகட்டும். எங்கனம் ஸ்ரீ விசாகம் ஜோதிடம். நன்றி, வணக்கம்.